12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.1 வினா எண் 1லேருந்து 6 வரைக்கும். பின் வருவனவற்றை சுருக்குக. இதில் எல்லாத்துலேயுமே ஐ அப்படின்னு ஒரு உறுப்பு வந்துருக்கு. ஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஸ்பெஷல் பண்புகள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுங்க. முதல்ல ஐ அப்படிங்கிறப்ப ஐயோட ஸ்கொயர், அதாவது ஐ இன்ட்டு ஐ, அதனுடைய மதிப்பு என்னன்னா -1. ஐ ஸ்கொயருக்கு -1. ஐ பவர் 4ன்னா என்ன வரும் அப்படின்னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஒரு ஐ ஸ்கொயருக்கு -1, இன்னொரு ஐ ஸ்கொயருக்கு இன்னொரு -1. அப்போ பெருக்கணும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் ஐ பவர் 4ஓட மதிப்பு என்னென்னா +1. ஐ பவர் 2ன்னா -1. அடுத்தது ஐ பவர் 3 வருதுன்னு வச்சுக்கிங்க. அதை எப்படி எழுதலாம்? ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். ஐ ஸ்கொயரோட மதிப்பு என்ன? -1. ஐ இன்ட்டு -1 -i. ஐ கியூப் அதோட மதிப்பு -i. இதே மாதிரி அதனோட பவர் ஐ பவர் 4 வந்ததுன்னா 1. ஐ பவர் 5 வருதுன்னு வச்சுக்கிங்க. ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 1ன்னு இதை பிரிச்சுக்கலாம். ஐ பவர் 4ஓட மதிப்பு 1. ஐ பவர் 1 அப்படிங்கிறது ஐ. 1 இன்ட்டு ஐ. இதே போல் ஐ பவர் 17னா இதை எப்படி மதிப்பு கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். 17 என்ன செய்றீங்க? 4ஆல் வகுக்கிறோம். 4ஆல் வகுத்தோம்னா என்ன வரும்? நன்னாங்கு 16, மீதி எவ்வளோ இருக்கும்? 1 வரும் இல்லையா? அந்த 1 எடுத்து எழுதுனா போதும். ஐ பவர் 17ஓட மதிப்பு என்னென்னா ஐ பவர் 1, அதாவது ஐ. ஐ பவர் 123ன்னு இருக்குது. ஐ பவர் 123. இதோட மதிப்பு என்னன்னா இதையும் அதே போல் 4ஆல் நம்ம என்ன செய்ய போகிறோம்? வகுக்க போகிறோம். எல்லாத்தையும் வகுக்க வேணாம், கடைசி 2 உறுப்பை வகுத்தா போதும். இதை 4ஆல் வகுக்கிறோம். 4ஆல் வகுக்கிறப்ப 5 4 20, மிச்சம் எத்தனை இருக்கும்? 3 இருக்குமா? அதை மட்டும் எழுதுனா போதும். ஐ பவர் 3. ஐ பவர் 3க்கு நமக்கு தெரியும், ஐ பவர் 3ங்கிறது -i. ஐ பவர் 123ஓட மதிப்பு -i. இதே ஐ பவர் 1 2 3 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்க. இப்போயும் நீங்கள் என்ன செய்யணும்னா கடைசி 2 உறுப்பை மட்டும் எடுத்துக்கணும். 34 இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை 4ஆல் வகுத்தோம்னா 8 32, மிச்சம் எவ்வளோ இருக்கும்னா 2 இருக்கும் இல்லையா? அதை மட்டும் எடுத்து ஐயோட பவரில் போட்டால் போதும். ஐ ஸ்கொயரோட மதிப்பு என்னென்னா -1. ஐயோட பவரில் 1234ன்னு வந்தாலும் அதோட மதிப்பு என்னென்னா -1. ரைட். அடுத்ததாக இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஐ பவர் 400, ஐ பவர் 401, ஐ பவர் 402, ஐ பவர் 403. இதேமாரி அடுத்தடுத்த எண்கள் தொடர்ந்து 4 நம்பர் வருது. இந்த 4த்தையும் கூட்டுனா அடுத்தடுத்த எண்களாக இருக்கிறதுனால இந்த 4 நம்பரை கூட்டும்போது இதோட மதிப்பு 0. இதே நேரத்தில் இருக்கணும்னா இதோட மதிப்பு என்னன்னா 1. இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ கணக்குக்கு போவோம். ஃபஸ்ட்டு கணக்கு. ஐயோட பவரில் 1947. என்ன சொல்லியிருக்கோம்? இந்த 2 உறுப்பை மட்டும் 4ஆல் வகுப்போம். 4ஆல் வகுத்தோம்னா ஐயோட பவரில் 4ஆல் வகுக்கிறப்போ 1 4 4. அடுத்தது 7ங்கிறத 4ஆல் வகுக்கிறப்போ 1 4 4, மிச்சம் என்ன இருக்கும்? 3 இருக்குமா? அதை மட்டும் எழுதுனா போதும். 1947ங்கிறதுக்கு பதிலாக 3ன்னு எழுதுனா போதும். ப்ளஸ் ஐ. இதையும் அதே போல் இந்த 50ங்கிறத மட்டும் 4ஆல் வகுத்தா போதும். 4ஆல் வகுத்தோம்னா 10 40, 11 44, 12 48, மிச்சம் 2 இருக்கா? அந்த 2 எடுத்து எழுதுனா போதும். ஐ பவர் 3ன்னா உங்களுக்கு தெரியும், -i. ஐ ஸ்கொயர்னா -1. இதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 2வது கணக்கு. ஐயோட பவரில் 1948. கடைசி 2 எண்ணை மட்டும் 4ஆல் வகுக்கும்போது 1 4 2 8, அப்போ மீதி என்ன வருது? செய்பர் தானே வருது. அதை மட்டும் எழுதிப்போம். -i மைனஸ் இதில் இருக்கிற கடைசி 2 உறுப்பை வகுத்தோம்னா 4ஆல் வகுத்தோம்னா 15 60, 16 64, 17 68, 68, மீதி 1 தானே இருக்குது. அதனால் அந்த 1 எழுதுனா போதும். ஐ பவர் 0, எனிதிங் பவர் 0 மதிப்பு என்னன்னா 1. மைனஸ் ஐ பவர் -1,
ஐ பவர் மைனஸ் ஒன்றுன்னா அதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஐன்னு எழுதலாம். அப்போ நமக்கு கிடைக்கிறது 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 ப்ளஸ் ஐ. மூணாவது கணக்கு, சம்மேஷன் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து 12 வரைக்கும். இதில் ஐயோட பவர் என், இதோட மதிப்பு கேட்டிருக்கேன். என்ஸ் ஈக்குவல் டு 1 to 12 ஐ பவர் என். இதோட மதிப்பு என்ன அப்படின்னா ரொம்ப சுலபமாக எழுதலாம். இதோட மதிப்பு வந்து சைபர். ஏன் சைபர் அப்படின்னா 1லேருந்து 12 வரைக்கும், 1லேருந்து 12 வரைக்கும் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது? 12 உறுப்பு இருக்குது இல்லையா? இதை வந்து 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு மீதி என்ன வரும்? மீதி சைபர். மீதி சைபர் வர்றதுனால ஆன்சர் 0. அடுத்தது 4வது கணக்கு, ஐ பவர் 59 ப்ளஸ் 1/ஐ பவர் 59. இந்த மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல ஐயோட பவரில் 59 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் ஐயோட பவரில் இந்த 59 அப்படியே மேலே கொண்டு வந்தோம்னா மைனஸ் 59. அடுத்தது ஐயோட பவரில் இதை 4ஆல் வகுக்கிறோம். 1 நாங்க 4, மிச்சம் 1, 19. 19 4ஆல் வகுத்தோம்னா 4 16, மிச்சம் 3 இருக்கும். ப்ளஸ் ஐ மைனஸ், இதில் மைனஸ் 59 அதே போல் 4ஆல் வகுத்தோம்னா மீதி மைனஸ் 3 இருக்க போகுது. ஐ பவர் 3 ப்ளஸ் ஐ பவர் மைனஸ் 3. ஐ பவர் 3 ஐ பவர் மைனஸ் 3 எப்படி எழுதலாம்? மைனஸ் ஐ பவர் ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். ஐ பவர் 3 மைனஸ் ஐ பவர் 3 0. அடுத்தது 5வது கணக்கு, ஐ ஸ்கொயர் ஐ பவர் 3 எக்ஸட்ரா ஐ பவர் 2000. இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் என்ன வரும்னா ஐயோட அடுக்கில் 1 ப்ளஸ் 2. இது அப்படியே பெருக்கும்போது இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா பவரை கூட்டணும். அப்போ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா எவ்வளோ வரும்னா 2000 வரும். நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 1லேருந்து n வரைக்கும் இருந்தால் அதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து n இன்ட்டு n ப்ளஸ் 1/2. எண்ணுக்கு பதிலாக இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? 2000. எண்ணுக்கு பதிலாக 2000. 2000 ப்ளஸ் 1 2001. இது எதால் வகுப்படும்? 4ஆல் வகுப்படும் இல்லையா? கடைசி 2 உறுப்பு எடுத்துங்க, ரெண்டுமே சைபராக இருக்குது. இது 4ஆல் வகுத்தோம்னா மீதி சைபர் தான் வரும். சைபர் இன்ட்டு 2001 மறுபடியும் சைபர் தான். அதனால் ஐ பவர் என்ன வரும்னா சைபர் தான் வரும். ஐ பவர் சைபர், எனிதிங் பவர் 0 மதிப்பு என்னன்னா 1. அடுத்தது 6வது கணக்கு, சம்மேஷன் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 10 வரைக்கும் ஐ பவர் என் ப்ளஸ் 50. இதை என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் மாற்றிக்கிறோம். சிக்மா என்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 8 வரைக்கும். இங்கே வந்து ஐ பவர் என் ப்ளஸ் 50. 1லேருந்து 8 வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன இருக்குது? 9 1 இருக்குது, 10 1 இருக்குது. அதை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதோட சேர்த்துக்கிறோம். 1லேருந்து 8 வரைக்கும் இதில் இருக்குது. 9வது உறுப்பு ஐயோட பவரில் எண்ணுக்கு பதிலாக 9 கொடுத்தோம்னா 9 ப்ளஸ் 50 59. அடுத்தது 10வது உறுப்பு இருக்கு இல்லையா? எண்ணுக்கு பதிலாக 10 கொடுத்தோம்னா 10 ப்ளஸ் 50 60. இதை சுருக்கணும்னா போதும். இங்கே இருக்கிற 8 4ஆல் வகுப்படும்ல, அதனால் இதனுடைய மதிப்பு என்னென்னா 0. மீதி இருக்கிறது இந்த 2 எண்கள் தான். இந்த 2 நம்பரில் ஐயோட அடுக்கில் 4ஆல் வகுத்தோம்னா 5×4 40, 44, 48, 52, 56. 56க்கு அப்புறம் மீதி எவ்வளோ இருக்குது? இல்லை 3 இருக்குது இல்லையா? அதை மட்டும் எழுதிக்கிறோம். ஐ பவர் 3 4ஆல் வகுத்து மீதியை மட்டும் எழுதிக்கிறோம். அதே போல் இதையும் நம்ம 4ஆல் வகுக்கிறப்ப 15 4 60. அப்போ மீதி என்ன வரும்? சைபர் தான் வரும். ஐ பவர் 0 அப்படின்னா நமக்கு மதிப்பு 1. அதனால் இது 1ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஈக்குவல் டு ஐ பவர் 0ங்கிறதுக்கு பதிலாக 1. ஐ பவர் 3க்கு உங்களுக்கு மதிப்பு தெரியும், மைனஸ் ஐ. அவ்வளோதான்.